சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இடி அக்கா, அப்பா பிரியாணி கொண்டு வந்தா படபடம் தின்னுறனே. நீ பாட்டுக்கு அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு நடந்தன வச்சிக்க. அவ்வளவுதான். அம்மா கையில சிக்கன செத்தனி. இடி ஈகுச்சி, சுவார்னா தம்பி நம்ம மெதுவா அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு இருப்பேன். ஆனா பிரியாணினா அவ்வளவுதான். ஒரே பையில படபடம் தின்ற மாட்டேன். தங்க மக்களே, அணக்கம் கட்டாம தின்னுபுட்டு கையை கழுவிருங்க. எப்பா ஏன்பா இவ்வளவு லேட்டு? மக்களே, எனக்கும் நாக்கு ஊறிட்டா. அந்த அங்கன வச்சு சுட சுட ஒரு பார்சல் பிரியாணி தின்னுபுட்டு உங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி மக்களே இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? எப்பா சூப்பரா இருக்கு. சரி, இது குவாலி எடுத்து தின்னுங்க. எப்பா அம்மைக்கு தெரியாம இதே மாதிரி வாரந்தோறும் பிரியாணி வாங்கி தருவியாப்பா? என்னப்பா பதில் சொல்லுப்பா. நான் பதில் சொல்லுவேன். நான் பதில் சொல்ல மாட்டேன் டி. இந்த கரண்டி இருக்குல கரண்டி, அது பதில் சொல்லும். பழுக்க காச்சிட்டு வந்து வாயில வைக்க. என்னடி நோம்மா? உங்களை சொல்ல பிராட்டி. உங்க பின்னால இருக்கார்ல அந்த மனுஷன 4 போடுபட்டன அந்த கரண்டியால அவர் அடங்குவார். இந்த மாதிரி புஸ் சும்மாரி பாத்துக்கோ. என்ன பம்புகளுக்காத 5 நிமிஷம் வீட்ல இல்ல, அதுக்குள்ள இவ்வளவு கலவரமா? எடி எடி என்ன தட்டி தின்னுட்டு இருக்கறியா? ஏமா பிரியாணி வா. இந்த அப்பா வாங்கி தந்தா இந்த தின்னுட்டு இருக்கோம். அதல சும்மா இருக்க பிள்ளைகளுக்கு செல்ல கொடுத்து கொடுத்து கொடுத்தே கெட்டி குட்டிச்சவர ஆக்கி வச்சிருக்கீர். கேடி சின்னவள, எடி இவ்வளவு நேரம் மீன் கறி தானே எடுத்து வச்சு தின்னுட்டு இருந்த. அதுக்குள்ள டீ உனக்கு என்னடி ஆச்சு? அவ மட்டும் பிரியாணி வாங்கி அப்பட்ட கேக்க, அப்ப நான் மட்டும் என்ன கேனையா? எடி ஊமக்குசு நீ பெரியவள. சும்மா இருக்க மாட்டேனா பிரியாணி வாங்கி கேட்டியாடி? சோறு எவன்டி திம்பா? ஒரு பானை சோத்த புஞ்சி போட்டுருக்கனே. மீன் கறியை வச்சு போட்டுருக்கனே. மீன் கறி என்னாச்சு துட்டு 150 ரூபா கொடுத்து வெள மீன் வாங்கி குழம்பு வச்சு போட்டிருக்கேன். எடு பிள்ளைகள அப்படி ஆசிட்டு கிடக்கா. என்னைக்கு அது ஒரு நாள் அதுகளுக்கு வாய்க்கு நல்ல ருசியாட்டு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள இந்த கரண்டியும் தூக்கிட்டு வந்துட்டு அம்மா அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் அடிக்க என்ன போட்டு அடி. இந்த பிள்ளைகளோட போட்டு மிரட்டிட்டு கிடக்காத. அதுக்கு பாம்போல உட்காந்து தின்னுட்டு இருக்குவா. வாருமாய் வாரு. உமருக்கு தான் கஞ்சி போடுறேன். கஞ்சி குடிக்கணும்னு தொண்டில இறங்காதுல்ல. உமருக்கு கஞ்சி போடுறது. இன்னைக்கு ராத்திரிக்கு கஞ்சி தான், நாளைக்கு காலைக்கு பழங்கஞ்சி தான். சரி, பழங்கச்சு தானே குடிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் பிள்ளைகள் கண்டி இதை கூட பொறுத்துக்கிட மாட்டேனாக்கோ. எடி அதான் சொல்லிட்டோம்ல பழங்கச்சு நான் குடிக்கன்னு. புறவையே இவ்வளவு கோவத்துல நின்னுட்டு இருக்க. நீரியா சொல்ல மாட்டீரு? நானும் உங்க கூட சேர்ந்து பழங்கச்சில குடிக்க வேண்டி இருக்கு. இப்படி மிச்ச மீதி கஞ்சி எல்லாம் வம்பா போகுதுன்னு குடிச்சு குடிச்சுதான் சிம்ரன் மாதிரி இருந்தனா இப்ப சிலிண்டர் மாதிரி இருக்கேன். சரிட்டி சரி, நம்பிட்டேன். கோவத்தை குறைக்கிறதுக்காண்டி உனக்கும் ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வந்து தின்னு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஐயோ நாக்கு வேற ஊறுதா. இந்த இலைய பார்க்கும்போது இன்னொருக்கு சொன்னார்னா போய் திங்கலாம். இல்லைன்னா சொன்ன உடனே வந்து தின்னுட்டாளே அப்படின்னு சொல்லி அதுக்கும் எல்லாரும் கிடந்து கும்மாளம் போட்டு சிரிப்பாவோ. கடவுளை இந்த மனுஷன் இன்னொருக்கு கூப்பிடட்டும். சரி வேண்டாம்னா விடு. இந்த பார்சலை நானே கொஞ்சம் கழிச்சோன்னு திங்கேன். எட்டி மூத்தவள, அந்த பிரியாணி வாங்கிட்டு உங்க அப்பா காரட்ட வாட்டாங்கண்ணி கொடுத்தா பிரியாணி வாங்கிட்டு இருந்து துட்டு கொடுத்தலாம் வாங்கிட்டு வந்திருக்கு. வம்பா பேரும் கொண்டா. யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. வாங்கிட்டோம்ல பிரியாணிய. என்னடா அந்த மனுஷன் ஒரு வார்த்தை தெரியாதனமா விட்டு சொல்லிவிட்டோம். உடனே அதே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கார. திடுதுப்படி வந்தாரு, இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி போயிட்டார. சரி, நடக்கதெல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கிடுவோம். என்னமா எங்க கிளம்பிட்டமா? நான் தான் சொன்னலப்பா, ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு. வீட்ல இருக்கவும் போர் அடிக்கி, உங்களுக்கும் கொஞ்சம் யூஸா இருக்கும்ல நான் வேலைக்கு போனா. அதான் ஒரு பிரைவேட் ஆபீஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தப்பா. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு டைம் வந்து நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏமா இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டியாமா? சொல்ல இப்படியே பண்ணிட்டு இருக்கியா? ஒரு வேலைக்குல ஒண்ணு போக வேண்டாம். நீ வீட்டுல நல்ல சாப்பிட்டு எடுத்து இருந்தா போதும். 3 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்து ஒண்ணு சாப்பிடாம வைக்காம எப்படி இருக்க பாத்தியா? என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போறாங்கப்பா. நான் மட்டும் இப்படி வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன் சும்மாவே. நானும் வேலைக்கு போறேன்ப்பா, அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். சரி, வா ஆசை எதுக்கு கெடுப்பானே. சரி, வேலைக்கு போமா இந்த இன்டர்வியூ போறதா இருந்தா இந்த ஃபைல் என்னத்தெல்லாம கொண்டு போவல, சர்டிபிகேட்லாம் அதெல்லாம் ஒண்ணு கொண்டு போலியோ? சர்டிபிகேட்லாம் இமெயில் அனுப்பி இருக்கறப்பா. அவங்க பார்த்துட்டு தான் என்ன நேர்ல இன்னைக்கு வர சொல்லி இருக்காங்க. ஒரு நிமிஷம் நின்னு மக்களே, நான் வியாட்டி எடுத்து கொடுத்துட்டு ஓடியாரேன். வேண்டாப்பா, என்னோட ஃப்ரெண்ட் வரா. நாங்க 2 பேருமே போயிட்டு வந்துருவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வீட்ல இருங்கப்பா. சரி, பார்த்து எடுத்து போயிட்டு வா மக்களே. காலமே கெட்டு கிடக்கு, போனோமா வந்தமான் இருக்கணும் என்ன? சரிப்பா. சரி, நம்ம தான் இப்படி அல்லாடிட்டு கிடக்கும் படிக்காம வைக்காம. சரி, என் பிள்ளையாவது 4 எடுத்து நல்லா படிச்சிருக்கு. ஒரு வேலை ஜோலிக்கு போனா அதுக்கும் நல்லது தானே. சரி, போயிட்டு வரட்டும். ஏமா பாத்து போமா. சரிப்பா. எடி நீலாம்பரி, சோத்த கொண்டடி எவ்வளவு நேரண்டி ஆகுது? எடி ஒரு தட்டு சோத்த கொண்டு வந்திருக்க. ஏன் உனக்கு 2 தட்டு வேணும்? மூஞ்ச பாருங்களா மூஞ்ச. எப்பா மூஞ்ச பார்த்தாலே 3 நாள் சோறு திங்க முடியாது போல இருக்கு. ஏன் இப்படி கோவத்துல இருக்க? எனக்கு ஒரு தட்டு சோறு, என் மருமகளுக்கு ஒரு தட்டு சோறு. அவளுக்கு யாரு கொடுப்பா? அவ அம்மாக்காரி வீட்டுல தின்றுப்பா. அங்கேயே சிலிப்பிட்டு போறாளே எம்மா ராதிகா மருமகளே. என்னதே கூப்பிட்டீங்களோ? உங்க அம்மா வீட்ல சோறு தின்னுட்டியாமா? நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஒரு மாசம் நம்ம நீல அண்ணி கையால தான் சோறு திங்கணும்னு. அதனால தான் எங்க அம்மா வீட்ல நல்ல அளவோல கருவாட்டு குழம்பு வச்சிருந்தா. நானும் திங்காம ஓடிந்தேங்க. ஏன் தே சோறு இல்லையா? கொஞ்சோண்டு தான் இருக்கும். சே, ஒரு பெரிய பானை நிறைய சோறு பிங்கி வச்சிருக்கு. உட்காரு, சோறு போட்டு கொண்டு வரவா அம்மாவா. எடி என்ன பாத்துட்டு இருக்க? போய் சோறு போட்டு கொண்டாப்பா. என்ன சொக்கு பொடிய போட்டாலம்மா எங்க அம்மைய மயக்கி வச்சிருக்காமா படுபாவி.
ஏம்மா நின்னுட்டே இருக்க, உட்காரு. நாடகத்தை ஆரம்பிச்சிட்ட போல இருக்க. என்னம்மா கீழே போய் உட்கார்ந்துட்ட, இதுல வந்து உட்காரு. எத்தே, எங்க அம்மா எனக்கு என்ன தெரியுமா சொல்லி தந்திருக்கா? நம்மளோட பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளும் சரிக்கு சமமா கூடவே உட்கார்ந்து இருக்க கூடாது, கீழே நம்ம தாழ்மையா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கா தே. அதனால தான் கீழே உட்கார்ந்து இருக்கேன். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்கிடாதீங்க. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எப்படி வளர்த்திருக்காங்க என் பிள்ளைய, எப்படி வளர்த்திருக்காங்க. நானும் ஒரு கர்மத்தை மாட பெத்து வளர்த்தனே, அதால ஒரு பிரயோசனம் உண்டுமா? ஆளுக்கு மிச்சமா நானும் வளர்ந்திருக்கேன்னு வளர்ந்து நிக்கி. நடத்திட்டி நாடகத்தை எவ்வளவு நேரம் நடத்துதுன்னு நானும் பாக்கேன். கொண்ட சொத்த முழிய பாறான். இந்தாமா சாப்பிட்டு விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உப்பு கிப்பு பத்தலன்னு சொல்லு. 4 வாங்குவாங்க என் மொபைல. இருக்கட்டே, உப்பு இருந்தாலும் தின்னே, உப்பு இல்லாட்டாலும் தின்னுக்கிடுவேன் தே. நான் எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். எங்க அம்மையா இது இப்படி மாறிட்டா? கிளவி கேட்டு வருமா? இப்ப நான் என்ன செய்வேன்? செல்ல தாயி ஏக்கா நல்லா இருப்பக்கா, சத்தங்கத்தை போட்டுறதுக்கா. என் மருமா அடுக்கலையில தான் இருக்கா. இருக்கு இந்த பாரு ஏக்கா, நாளைக்கு என் தலையை அடமானம் வச்சாது சாயந்தரம் 5 மணிக்கு ஆளு உன் துட்ட கையில தந்துருவேக்கா. சொன்ன கேளுக்கா சத்தம் போட்டுறத. அட என்ன செல்ல தாயி, நம்ம என்ன அப்படியா பழகி இருக்கோம்? நான் சின்ன ஒரு சண்டையில அப்படி கேட்டேன், அதுக்காண்டி திடுதுப்புறம் நீ எங்க போவ? நான் யோசிச்சு பார்த்தேன், சரி ஒரு வாரம் பொறுத்து கூட வாங்கிக்கிடலாம். நீ என்ன ஊரை விட்டு ஓடவா போற? அப்படியே ரொம்ப சந்தோஷம். நான் பயந்துட்டு பாத்துக்கோ. ஏக்க காப்பி தண்ணி எதுவும் போட சொல்லிட்டேன் என் மருமட்ட. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுதான் வந்தேன். என்னதுக்கா, என்னனாலும் சொல்லு. முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதம்ல, காதுல சொல்லுதேன்னா இந்த உனக்கு சம்மதம்னா சொல்லு. ஏக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டாக்கா. இந்த விஷயத்துக்கு நான் வரவே இல்லம்மா. இதெல்லாம் தலைப்பட்டுன்னு வச்சுக்கிய என் மருமகாரி மண்டையை உடைச்சு மாவளக்கு எடுத்துருவா. செல்ல தாயி, இதுக்கெல்லாம் போய் மருமட்ட சொல்லணுமாக்கா? எதுக்கு பயப்படுத? தெரிஞ்சா தானே விஷயம். வேண்டாம் சொன்னா கேளுங்க. இந்த பாரு செல்ல தாயி, நீனும் அங்க இங்க திண்டாடிட்டு கிடக்க, அதுக்கு தான் சொல்லுதே. ஒரு நிமிஷம் ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிட்டே விட்டத்தை பார்த்து யோசிச்சு பாரு. எல்லாமே நான் சொன்னது புரியும். உனக்கு சம்மதம்னா எனக்கு உடனே போனடி. என்ன எனக்கு சம்மதம் இல்லக்கா. சம்மதிப்ப நான் போன பரவடி யோசிச்சு பாரு. சொன்னோம்ல விட்டத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டாருன்னா வந்த வேலை முடிஞ்சி. எத்தே மர்மல சொல்ல மர்மல. நாக்கி அந்த டிஸ்கோ டான்ஸ் ஆடுது. ஒண்ணு இல்ல மர்மல, ஒண்ணு இல்ல. சும்மா மர்மல. காப்பியா? இல்ல கழனி தண்ணி. சும்மா விளையாடாத. கொண்டா காப்பியை குடிக்கணும். எனக்கு தானே போட்டு கொண்டத. நல்ல உசு உசுன்னு குடிக்கிறதெல்லாம் சரிதான். இந்த கிழவிகள் கூட சேர்ந்துகிட்டு ஏதாவது கொசக்கு மசக்கு பண்ணனிய. ஐயா மர்மல, நான் என் வேலையை விட்டு சோழி விட்டு என் போக்குல உட்காந்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு அதுகள் கூட போறேன்? போறதுக்கு 2 வானாலு போல வந்துச்சுவா. என்ன செல்ல தாயி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுவா. நான் தான் சொன்னேன், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். அந்த ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு போகுது ரெண்டும். நான் பாம்பட்ட மர்மல, அது கூட சேர மாட்டேன். நீ என்னைக்கு சொன்னியோ அதுல இருந்து கட்டு பண்ணி விட்டுட்டேன். வாயில வீட்டுல மாமியாளுக்கு மருமகளுக்கு இடையில சண்டை இழுத்து விட்டு நாடகத்தை பார்த்து 2 அடி பிரிச்சு வச்சாச்சேங்க. பாருங்க 2 கிழமையும் சேர்ந்து கூடியிருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க வச்சுட்டு போயிரும். பார்த்து எடுத்து நடந்துக்கோங்க. நம்ம வீட்டு விஷயத்தை மூச்சு விட்டுறாதே எதுனாலும். அதெல்லாம் முன்னாலதான் மருமல ஃப்ரெண்டுங்கிற முறையில எதையாவன நான் சொல்லுவேன். வயசாயிட்டு பத்தியா, அப்ப நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ சொன்ன பிறகு நான் எதையுமே வாயில இருந்து வார்த்தை கூட வராத மூச்சே விட மாட்டேன்னா என்னன்னா என்னாம்பே அவ்வளவுதான். இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. சரி நீ காப்பி குடிச்சே மருமல? குடிச்சிட்டே. மீதி கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் பால் தான் இருந்துச்சு. அந்தால பார்த்தேன் நீங்க ஒரு பெரிய டம்ளர் நிறைய குடிப்பீல்ல, அந்தால மீதி 3/4 கப் தண்ணி ஊத்தி அந்தால ஒரு காப்பியை போட்டு கொண்டு வந்தேன். நல்லா இருக்காதே? உன் காப்பியை நீனே புடி. காப்பியோட தான் கொண்டாங்க. இங்க குடிக்க ஆள் ரெடியா இருக்கு. எத்தே காப்பியை கொண்டாங்க. அட கிளவி காப்பி எடுத்துட்டு ஓடுது. என்ன சின்ன உன் மாமியாளுக்கு உனக்கு சண்டையா? யா நாங்க 2 பேரும் சண்டை போடணுமோ? பார்த்து ரசிக்குதுக்கா? இல்ல சின்ன சும்மா கேட்டேன். அடங்கப்படாரி ஆட்ட கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. செல்லக்குட்டி கொஞ்சம் வாடா. மாமாய் வந்துட்டேன். சாரிப்பா, ஒரு நாள் கூட உங்ககிட்ட போய் சொன்னதே இல்ல. இன்னைக்கு போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டும் வாரான்னு சொல்லலன்னா அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க. இன்டர்வியூக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவீங்க. என்னை எப்படி கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் சும்மாவே இருந்திருந்தா நல்லாவா இருக்குது? எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் நல்லபடியா சம்பளம் வாங்கி உங்களை நல்லா உட்கார வச்சு சாப்பாடு பண்ணும். அதுதான் என் ஆசை. ஆமா சார், நான் தான் தேவா சார். உங்க பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. நான் நாகர்கோயில்ல மெயின் ரோட்ல நம்ம ஒரு கஃபே இருக்குல்ல சார், ஆமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, அது பக்கத்துல நிக்க சார். சார் எங்க ஊருக்கு கொண்டு போக வேண்டாம், நீங்க எங்க இருந்து நான் அங்கனே வாங்கிக்கிட்டேன். நீங்க எங்க நிக்கீங்க சார்? நீங்க சொன்னீங்களா அந்த கஃபே, அதுக்கு அடுத்த ரோட்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். டெலிவரி கொடுக்க இருக்காங்க. முடிஞ்சா நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. அந்த பக்கமா வந்தா கூட வந்தா போதும். இல்லன்னா நீங்க அங்கே நில்லுங்க, நான் கொண்டு வந்துருந்தேன். பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த ரோட்டுக்கு தான் வர வேண்டியிருக்கு. நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த பில்டிங் பக்கத்துலயா? ஓகே வந்துருதே சார். சரி கொரியரை வாங்கிட்டு வீட்டை பார்த்து பேர் வேண்டியதான். நேரம் வேற ஆயிட்டு. முதல் மாசம் சம்பளம் வாங்கி அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்கணும். கடவுள் புண்ணியத்துல நான் நினைச்சபடி நல்ல சாலரியோட நல்ல வேலை கிடைச்சிட்டு
யாரு பத்த பிள்ளையோ இப்படி தூக்கி அடிச்சு போயிட்டானே படுவாபி பய. ஆட்டோ ஆட்டோ, ஹலோ ஆம்புலன்ஸ். ஒருத்தர் நிக்க மாட்டேங்க. ஏன் தம்பி நில்லுப்பா வண்டி. ஆமா இந்த கடைக்கிட்ட வந்துட்டேன். பாவி பயக்கா ஓரமான போன பிள்ளைய இப்படி அடிச்சு கொண்டாடிச்சு போயிட்டானுல. என்னாச்சு? ஏதோ கூட்டமா இருக்கு. ஏதோ ஆக்சிடென்ட் போல. வைக்கிறேன் சார், வைக்கிறேன். அங்கதான் நிக்கேன் சார், கொஞ்சம் தள்ளுங்க சார். யாராவது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணீங்களா? பண்ணிட்டோம் தம்பி. இப்போ 5 நிமிஷத்துல வாரேன்னு சொன்ன 1/2 மணி நேரம் ஆச்சு. நாங்களும் போற வர வண்டியெல்லாம் ஆட்டோவெல்லாம் கூட்டு விட்டு பார்க்க ஒருத்தர் நிக்க மாட்டேக்கா. என்ன செய்ய அது செய்யன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கும். தம்பி உனக்கு எதுவும் தெரிஞ்சு பண்ணோம்? ஆமா சார், பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆமா தம்பி, பக்கத்துல தான் இருக்கு. மாலை வந்தும் நேரம் ஒரு மோகக் கண்ணின் தூரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் காலை பாவி பயக்கா ரோட்டு ஆரத்துல கூட நடக்க விட மாட்டேக்கான் வளம்மா. கண்ணு மட்டும் தெரியாம வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான் வளம்மா. என் கடவுளே, அந்த புள்ள நிலைமை என்ன ஆகும் போதோ தெரியலையா. மண்டல அடி ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெளியே இருங்க சார். சார் அவங்க பேர் என்ன? பேரு என்னவோ அந்த சுபின் பையன் சொன்னானே. ஐயோ ஞாபகம் வரலையே. ஏதோ ஒரு பேர் சொன்னானே. ஞாபகம் வந்துட்டு. சிஸ்டர் யாழினி. ஓகே சார். கடவுளே, இந்த பொண்ணுக்கு நல்லபடியா சரியாயிரணும். தண்ணிய மெதுவா தானே குடிச்சேன். என்னாச்சு இப்படி சரசுல அடிக்கி? ஒரு நாள் அப்படி அடிக்காத. என் புள்ள வர இன்டர்வியூ போனால என்னவோ ஏதோன்னெல்லாம் நினைக்க தோணுது. அப்படிலாம் நினைக்க கூடாது, நல்லதே நினைப்போம். எடி புஷ்பா, எப்பா வழி தெரிஞ்சுட்டாங்க உனக்கு. யாமட்டி அப்படி சொல்லுத? பின்ன எனக்கா தனி வீட்டுக்கு போனதுல இருந்து ஆள் அணக்கத்தையே காணல. இங்க நம்ம எட்டி கூட பார்க்க மாட்டேங்க. ஒரு தங்கச்சி வீடு இங்க இருக்குன்னு வந்து போனாதானே நல்லா இருக்கும். நான் தான் அங்க நீங்க சுத்திக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு உன் வீட்டுல வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடியாரேன். அந்தந்த பொருட்களை அங்கனே எடுத்து வச்சாதானட்டி சரி. அதான் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுல யாரும் போயிட்டு பாத்துக்கா. எடி புஷ்பா, நாளைக்கு தானே போன பொண்ணு பாக்கிறதுக்கு. எப்ப அன்னைக்குதான் எங்க அக்கா மூஞ்சில பழைய சிரிப்ப பாக்கேன். எங்க போனோம் அத நாளைக்குன்னு சொல்லியிருக்காருலக்கா. ஒரு 4 மணிக்கான போலாம். நான் ஒரு மடச்சாம்பராடி உன்னை உட்கார சொல்லுதுக்கு இல்லாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. எங்க உட்காருக்கா. எடி உன் மாமியாரி எங்க? அதானே கேட்டேன், நிக்கியேன்னு பார்த்தேன். மாமியார் எங்கக்கா? வீட்டுல இருக்கா. ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேக்கா. என் மாமியார் கிளவி வீட்டுல இருந்தாலும் அந்த வெள்ளையம்ம கிளவி வா வா வான்னு உசுரை எடுத்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிருது. காலையில முழிச்சனும் ஒரு கப்பு காப்பி. அந்த ஆளை போறதுதான். எங்கனையாவது உட்காந்து கதை விட்டுட்டு அடுத்துல 9 மணிக்கு வந்து இட்லியை கொண்டா, தோசையை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாங்க. அந்தால எல்லாத்தையும் தின்னு போட்டு அடுத்தால ஒரு ரவுண்டு போயிரும். அடுத்தால மத்தியானம் 1 மணி ஆனானே எங்க இருந்தா ஓடிருமே தெரியல. ஓடியா வந்துடும். வயிறு பசிக்குங்க. இங்க சுவார பொங்கனால கறியை வச்சாலா, மாட்டை பார்த்தாலும், அதை பார்த்தாலும், இதை பார்த்தாலும் அதுக்கு கவலையே கிடையாது. ஊடலாம் வேலைகளை செய்து தரும் பேல, தேங்காய் திரி கொடுக்கும், காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்து கொடுக்கும் பேல. யாரு இப்பதான் 2 மாசம் போல என்னன்னு தெரியல கிளவிக்கு இளவி நிக்கி. அது போக்குல போன போக்குதான். அதுக்கடுத்து திங்கிட்டு தான் வரும். நீ பாத்துட்டு தானக்கா இருக்க. மாட்டுக்கு புல்லு பிடுங்கி போடவும், கலந்து எடுத்து கொண்டு ஊத்துவோம், மாட்டை குளிப்பாட்டுவோம், வீட்டுல சுவாரி பொங்குவோம். இதே சுத்தி சூழ சுழண்டு தான் கடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கேன். என்னடி செய்ய? உன் மாமியார் இப்படி மாறிட்டாள். அதை நினைச்சதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு பாத்துக்கோ. எங்க ஈரி ஒரு நிமிஷம் இப்போ ஓடியாரேன். இது எப்ப வந்துச்சு? கைய காலெல்லாம் குத்துது, குடையுது. என்னத்த செய்ய? வீடு விடா ஏறி இறங்கணும், தெருவா ரவுண்ட் அடிக்கணும். பின்ன காலு உளையாம காலு குத்து எடுக்காம என்ன செய்யும்? என்னங்க இது குடிங்க. என்னவோ சூப்பு மாதிரி இருக்கு. என்னத்த எத்த? இது முறவாட்டு காலு சூப்பு. இந்த காலு கையில அசந்து போகுதுன்னு சொல்லுது இல்ல. இது நல்லா குடிச்சு போட்டு கூட 10 தெரு வாங்கி ரவுண்ட் அடிக்கலாம்ல. அதுக்குதான் என் முறவாட்டு காலு சூப்பா. எவ்வளவு வருஷம் ஆச்சு இதெல்லாம் கண்டு. எங்க அம்மா செய்து தருவா எங்களுக்கு. சின்ன பிள்ளைல கால் வலிக்கு கால் உழைதுன்னா இது உனக்கு எங்க கிடைச்சது? உங்க முவை எங்கேயோ வாங்கிட்டு வந்தாரு. வேலை கூடுதல் சொன்னாரு. இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேக்காமல. நீரு குடி, நல்ல வேலை சொல்லி பாத்துட்டு கிடக்கல. சரி சூடு ஆறதுக்குள்ள குடிங்க. இந்தக்கா உனக்கும் கால் வலிக்குன்னு அந்த அளவு மொத்தமா போட்டு வச்சேன். நானும் எப்படி இருக்குன்னு நினைச்சேன். நல்லா இருக்கட்டி. ஆமா பத்துமா, அந்த அசைவம் சாப்பிடாத ஆளுகளுக்குல இது கொள்ள பாத்துக்கா. ஆமாத்தி, நானும் இப்பதான் கேள்விப்படுதேன். நீங்க இப்ப கேள்விப்படுத்தியா? நாங்க சின்ன வயசுல எங்க அப்பாக்காரரு வேலையில கிடந்து கஷ்டப்படுவார்ல. நல்ல வேலை சொல்லி எல்லாம் பாப்பாரு. அதனால எங்க அம்மா அப்பா அவிச்சு எடுத்து கொடுப்பா. அதனாலதானே அவர் 101 வயசு வரைக்கும் கிடந்தாரு. நல்ல அப்படியே உங்க அப்பா 101 வயசு வரைக்கும் இருந்தாருக்கும். ஆமா பின்ன 101 வயசு வரைக்கும் சாவதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் போக்குல கம்பு கூட ஊடாம அங்கேயும் தெருவா சுத்தி வருவாரு. இருக்குன்னா ஒரு கப்பு போல வச்சிரு, வெள்ளை மக்க வருவா, அவளுக்கு கொடுக்கணும். பாவம் அங்கேயும் நடந்து திரிஞ்சு கை காலெல்லாம் ஒளைதுன்னு கிடந்தா. ஆமா, வெள்ளையம்ம கிழவிக்கு ரொம்ப முக்கியம். செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, உனக்கு ஒகே தரடா. மாமோய், எல்லாத்துலயும் என் பேச்சு கேப்பீங்க, இதுலயும் என் பேச்சு கேளுங்க. சொன்னா கேளுங்க. நீ சொல்லதெல்லாம் வாஸ்தவம் தான். எப்பவும் உன் பேச்சுதான் கேட்பேன். நீ நின்னு நிப்பே, உட்காருனா உட்காருவேன், ஓடுனா ஓடுவேன். இன்னைக்கு மட்டும் மாமா பேச்ச கொஞ்சம் கேளு. இன்னைக்கு ஒரு நாளாவது என் பேச்சு கேட்டங்கிற பெருமை உனக்கு இருக்கும்ல. ராஜேஷ், உன் பொண்டாட்டி மூஞ்சி மாறிட்டு பார்த்து பதனமா நடந்துக்கோ. என் பேச்ச கேட்பேரா கேட்க மாட்டேறா?
என்னடி குரல வசத்துனா அதெல்லாம் நாங்க பயந்துருவோமா? சும்மா இரு, பேசாம இரு. நான் சொல்றது கேளுங்க மர்மோளே. 4 மணி காலையில இருந்து பைப்ல தண்ணி வரலன்னு புலம்பிட்டு இருந்தில்ல, தண்ணி வந்துட்டு ஓசை எடுத்து வாங்க சோறுவோம். மர்மோளே மர்மோளே, பைப்ல தண்ணியே வரல, ஒரு மண்ணாங்கட்டியே வரல, என் கண்ணீர் அது. அட ஆமா கண்ணீரு. நானும் குப்பு குப்புன்னு சாடத பார்த்து தண்ணி தான் வந்துட்டு போல இருக்குன்னு நினைச்சு ஓசை எடுக்க சொல்லிட்டேன். ச்சே பம்பா போச்சே. எனக்கு கடந்து அழுது உருண்டுட்டு கிடக்கிய. மர்மோளே, என் மவளை பட்டு அந்த மனசே அதான் என் மர்மே தூக்கி போட்டு வெளுக்காருன்னு நினைக்கேன். யாரு உங்க மொவள அடி வாங்குவா? அவன் அடி குடுக்கால இருக்கும். இல்ல மர்மோளே, சத்தம் ஒரு மாதிரி கேக்கும். என் மவ தான் ரொம்ப சத்தம் போட்டு அழுத மாதிரி இருக்கு. வா மர்மோளே பாப்போம் என்ன ஏதுன்னு. எடி ரசத்தி வந்துட்டு அப்படினா அம்மா வந்துட்டே. அழுவிக்கு கொஞ்சம்னா போதுமே, அவிச்ச கக்கா பறக்கன்றோம். நல்ல மாமியா, நல்ல மர்மம், நல்ல குடும்பம்னா சாமி. பாவி மக்கா என் பிள்ளைய விட்டு கொல்லுதாரே. இத கேட்க தாதி இல்லையா அந்த ஊர்ல? இந்த பாரு மனுஷா, நான் சொல்லதா நீ கேட்கணும். ஏய் நான் புருஷனா நீ புருஷாட்டி, நான் சொல்றது அப்படி கேட்கணும் நீ. நீங்க போய் உடல சாடிராதியா, அப்புறம் அடி உங்களுக்கு தான். நாத்து விட்டு கொடுத்து போ. நான் எதுக்கு இந்த தர்பூசணி மண்டை எனக்கு விட்டு கொடுத்து போறீங்க? என்ன நீங்க சும்மா இருங்க. மர்மோளே, எதுக்கு மர்மோளே ஒரு நேரம் சண்டை போடுதாவா? ஏடி சொல்லுடி. அதான் அந்த மனசத்தை கேளுங்க. மர்மோளே நீங்களாவது சொல்லுங்க, ஏன் இப்படி அடிச்சு மண்டைய போட்டு உடைச்சு கிடக்கியா? அப்புறம் தைரியம் தான் உங்க மோட்ட கேட்க வேண்டியதானே. அவன் சொல்லுவான், ஏ கூறுகிட்ட குப்பைகளா எதுக்கு சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுங்க. தங்கச்சி உங்க நாத்து சொல்லுதா, பாத்திரம் மட்டும் கழுவுனா போதுங்க. பாத்திரம் மட்டும் கழுவுனா போதுமா? வீடு தூக்குறது யாரு, துடைக்கிறது யாரு, மாப் போடுறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, பாத்திரம் கழுவிடுறது யாருங்க? இப்ப சொல்லுங்க சொந்தங்களே, பாத்திரம் மட்டும் கழுவுனா போதுங்க. நான் இவ்வளவு வேலையும் பாப்பேங்க. நியாயம் தரதான் சண்டை போடுறது. சொந்தங்களே பாத்தீங்களா, நம்ம தர்பூசணி தலையன் நம்ம அண்ணன் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நம்ம நாத்து கொடுத்து வச்சிருக்கணும். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல 200 கிராம் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆமா, நாளை கழிச்சு 5ஆம் தேதி வரைக்கும் இவ்வளவு நாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாளை கழிச்சு 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம கேரளா, அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. ஆமா, 200 கிராமுக்கு மேல வாங்கினா இந்த 5 மாநிலத்துக்கும் ஃப்ரீ தான் கொரியர் சார்ஜ் வரும். சூப்பர் ஆஃபர்ல பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு சூப்பரா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.